ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் 2வது லாங் வீடியோ போட்டிருக்கேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, நான் பூ கட்டுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூ கட்டுறது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க முடியாது, நான் பூ கட்டுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் அடிக்கடி பூவெல்லாம் கட்ட மாட்டேன், எனக்கு கட்ட தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் கட்டுவேன், அதிகமாக கட்ட மாட்டேன். நல்லா தெளிவாகவும் கட்ட தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது எங்கள் மாமனார் ஃபோட்டோவுக்கு போடுறதுக்காக நான் கட்டிகிட்ருக்கேன். எங்கள் மாமனார் இறந்து 17 நாள் ஆகுது. அவங்க ஃபோட்டோவுக்கு போடுறதுக்கு. எங்கள் மாமனாருங்கிறத விட அவர் என்னோட இன்னொரு அப்பான்னு கூட சொல்லலாம். நல்லா பார்த்துக்குவாங்க. கடையை நாங்கள் 2 பேரும் தான் மாற்றி மாற்றி பார்த்துப்போம். எங்கள் வீட்டுக்காரவங்க வேறு கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறதும் இதே மாதிரி உள்ள ஹோல்சேல் கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் மாமனாரும் பார்த்துப்போம். அவங்க கலைமகளில் நடத்துனராக இருந்தாங்க. எங்கள் மாமனார் கொரோனா டயத்தில் இறங்கிட்டாங்க. திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க. மொதல் நாள் நைட்டு நாங்கள் கடை பூட்டிட்டு போனோம். ப்ரெஷரு, அட்டாக்கு எல்லாமே ஒரே டயத்தில் வந்துருச்சு. அதனால் யாராக இருந்தாலும் ப்ரெஷர்லாம் இருந்தால் கண்டிப்பாக மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கோங்க. லோ ப்ரெஷராக இருந்தாலும் ப்ரெஷர் மாத்திரை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்கிறது எங்கள் மாமனார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனப்போ தான் தெரியும். கொண்டு போய் ஒரு நாள் இருந்தாங்க. மறுநாள் கண்ணை திறந்து பார்த்தாங்க. ஆல்மோஸ்ட் கோமாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் புரியுதா புரியலையான்னு தெரியல. ஆனால் கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த 2 நாள். அதுலேருந்து யாராவது ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னாலே பயமாக இருக்குது அந்த மாதிரி. அதனால் ஏதாவது உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரியோ ஏதாவது எங்கே நிற்கிறப்ப கையில் 2 சாக்லேட்டு 3 சாக்லேட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சாக்லேட்டை போட்டுக்கோங்க. இது வயசானவங்களுக்குன்னு இல்லை, ஏதாவது ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். நல்லதுக்காக தான் சொல்கிறேன். மித்தபடி சொல்லணும்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கடையை நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்ட் டைமாக கடைக்குள்ளேயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ், அதாவது கிளாத்து இல்லைனா ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் அந்த ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது அதிகமாக மூவ் இல்லை. நாள் ஆக ஆக விலை குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால ஒன்றும் அதிகமான பிஸ்னஸ் ஒன்றும் வியாபாரம் இல்லை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது ஐடியா கொடுங்க. நைட்டி, சாரீ, சுடிதார் இந்த மாதிரி எடுத்து பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா வீட்டில் மிஷின் இருக்குது, ஆனால் பழைய மிஷினாக இருக்குது, அதை ஒர்க் பண்ணணும். இடம் அந்த அளவுக்கு கடையில் மிஷின் போட்டு தைக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் தைப்பேன், ஓரம் அடிப்பேன், கிழிஞ்சதை தைப்பேன், ப்ளவுஸ் எல்லாம் தைப்பேன். ஆனால் மறந்துருச்சு. மறுபடியும் ஒரு மாதம் போனேன்னா கண்டிப்பாக தைச்சிருவேன். சுடிதார் வரைக்கும் வந்தேன், ஆனால் மறந்து போச்சு. கற்றுக்கிட்டு கடையில் தான் உட்காந்துருந்தேன். ஆனால் வீட்டில் மிஷினில் போய் தைக்கல, அதனால் மறந்துருச்சுங்கிறத விட மறுபடியும் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக முழுசாக கற்றுப்பேன். அதனால தான் யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன். 4 சேனல் ஓப்பன் பண்ணேன். 3 சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் மேலே போகும், மறுபடியும் இறங்கும், அப்படியே நின்றுடும். இப்போ இது ஒன்றும் இல்லைனாவது ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். மாமனார் இறந்து 4-5 நாள் வீடியோ போடலை. அதனால் வியூஸ் குறைஞ்சிருச்சு. பூ கட்டி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.